வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஒன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே கோவத்தோட நிக்கிறாங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, நான் அப்பவே என்ன சொன்னேன், இவன் தான் அந்த சேத்துபதியோட பேரன் அப்படின்னு உன்கிட்ட பலமுறை சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லையில. இப்பயாவது உனக்கு புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு முறையும் இவனை பத்தி உண்மைகளை நிரூபிக்கிறதுக்காக உன்கிட்ட ஆதாரத்தை கொண்டாந்து கொடுப்பேன். ஆனா அந்த எந்த ஆதாரமுமே உண்மை இல்லை அப்படின்ட்டு இவன் நிரூபிச்சு என்னை முட்டாளாக்குவான். இப்ப பாத்தியாக்கா, யார முட்டாள் ஆக்கியிருக்கா அப்படிங்கறது இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருச்சாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, பேசாத, அமைதியா இரு அப்படின்னு. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, அவன் பண்ண தப்ப நான் சுட்டி காட்டி சொல்றேன், என்ன பேசாம இருன்னு சொல்ற, நீ பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா கேக்குறாங்க. அப்பதான் ராஜா சொல்றாரு, ஏய் சந்திரா, அதான் ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கால, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம ஈஸ்வரிய தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவ என்ன முடிவு எடுக்கணுமோ அத அவளே சொல்லட்டும், நீ தேவையில்லாம இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசுறாரு. அப்பதான் நம்ம ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு இவன் யாரு அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, ஈஸ்வரி அத பத்தி என்கிட்ட கேட்காத ஈஸ்வரி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் புருஷனுக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள முக்காவாசி பேருக்கு உன் மருமகன் யாரு அப்படிங்கிறது தெரியும். அவன் தான் சேதுபதியோட பேரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா யாருமே வெளியில சொல்லாம இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? உன்னைய அடி முட்டாளாக்குறதுக்காக தான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தோடைய உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா சூழ்நிலையால உங்ககிட்ட என்னால உண்மைய சொல்ல முடியாம போயிருச்சுட்ட, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அப்போ வில்லி சொல்றாங்க, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி தப்பிக்கிறதுக்கு பாக்குறியோ? இத்தனை நாளும் உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இப்ப சொல்லணும்னு எதுக்கு சொல்ற? இங்க பாரு, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அக்கா காரிக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு நல்லவ மாதிரி நடிச்சு அக்கா காரிய முட்டாளாக்கியிருக்க. ஒவ்வொரு நேரமும் அந்த பரமேஸ்வரி வந்து என் பேரன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சவால் விடும் பொழுது நீ நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்த. அப்போ உன் மனசுக்குள்ள என்ன 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 யோசிச்சிருப்ப? ஈஸ்வரிய முட்டாளாக்கி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தானே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். அக்கா காரிய முட்டாளாக்கிட்டிய அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரிய நேரா ஹீரோவை பார்த்து, ஏ டிரைவர், மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ நேரா அத்தைய பார்த்து, அத்தை, நான் கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ மன்னிப்பு கேக்குறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தோட பேசுறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா அந்த இடத்துல இருந்து போக பார்க்க, ரேவதி டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேட்க, ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? உங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ கேக்குறாரு, ஏன் ரேவதி, என்னாச்சு? இங்க பாரு, என்னால நீ அம்மா கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு அத்தை கிட்ட என்னால சண்டை போடாத ரேவதி. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த வீட்டை விட்டு போக போறீங்க? அதான் சேதுபதி தாத்தா மேலையும் பரமேஸ்வரி பாட்டி மேலையும் எந்தவித தப்பும் இல்ல. இந்த தப்பு எல்லாமே செஞ்சது அந்த முத்துதான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் அம்மா கிட்ட எதுக்காக உண்மையை சொல்லாம இருக்கீங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, ஏ ரேவதி, அது எல்லாமே சூழ்ச்சி. கண்டிப்பா வந்துட்டு அவங்க பண்ற சூழ்ச்சி. சண்முகம் செத்து போயிட்டான்னு, அதனால இப்படி எல்லாம் சூழ்ச்சியை உருவாக்குறாங்க. நீ தேவையில்லாம அவங்க சொல்றது எதையும் நம்பாத. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அந்த சூழ்ச்சி பண்ற வேலை எல்லாமே தாத்தாவுக்கு தெரியாது, பாட்டிக்கும் தெரியாது. அது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க தான். தேவையில்லாம அவங்க மேல பழி போடுற வேலைய வச்சுக்காதீங்க. நான் ரொம்பவே கோவமாகிருவேன் அப்படின்னு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, இங்க பாருமா, தாத்தா பாட்டி மேல எந்த வித தப்பும் இல்ல. இத பண்ணது முத்துதான். நீங்க தேவையில்லாம இவர் மேல பழி போடாதீங்க அப்படின்னு சொல்ல,
அப்போ ராஜா சொல்றாரு, அம்மா ஈஸ்வரி, அன்னைக்கு மண்டபத்துல சண்முகம் என்ன சொல்ல வந்தாரு, அதை தானே சொல்ல வந்தாரு, யோசனை பண்ணி பாருமா, அவர் மேல தப்பு இல்ல அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அம்மா இறந்ததுக்கு இவனோட குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம். அதோட என் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான். என்னையே நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கான். இவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இவன் வீட்டை விட்டு போகணும் அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, இவரு இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு அப்படின்ட்டு. ஈஸ்வரி கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே குரல் உயர்த்தி பேசுவ, உனக்கு அம்மா முக்கியம் இல்லையா? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, ஃபர்ஸ்ட் அந்த பரமேஸ்வரி பாட்டி துர்காவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனா. இப்ப ரேவதியும் பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக ரேவதி கிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கா. இப்ப நீ ரேவதியையும் பிரிய போற பாரு அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரமேஸ்வரி தான் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த கிழவிக்கு சரியான திமிரு அதிகம், அவளை நான் இப்பவே என் ஆயுதத்தால தாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி டக்குன்னு ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி தேவையில்லாம கற்பனை பண்ணி யோசிக்கிறீங்க? பாட்டி மேல எந்த தப்புமே இல்ல, அத முதல்ல யோசனை பண்ணி பாருங்க. சித்தி, நீங்க தேவையில்லாம அம்மாவை தூண்டி விட்டு பெரிய பிரச்சனைய உண்டாக்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா மேல எந்த விதத்திலயும் தப்பே இல்லை. இதுக்கு மேல நீங்க பாட்டி மேல ஏதாவது தப்பு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசுறாங்க. அப்பதான் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, ரேவதி சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. எந்த விதத்திலையும் அம்மா மேல எந்த தப்பும் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க எல்லாருக்கும் முக்கியம் அந்த கிழவிதான், நான் முக்கியம் கிடையாது, அப்படிதானே பேசுறீங்க? என் அம்மா இறந்ததுக்கு முக்கியமான ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்னை ஏமாத்திருக்கான், அதெல்லாம் சரி அப்படின்னு தானே சொல்றீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, எது உண்மையோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க தேவையில்லாம இவரு மேலேயே பழி போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இவரு இன்னசென்ட், இவருக்கும் அதுக்கும் என்னமா சம்பந்தம்? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி இவன் நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசத்தோட பேசிட்டு நிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, ரேவதி, அதான் அக்காக்காரி சொல்றால, உன் புருஷன் உனக்கு முக்கியமா, அப்போ அம்மா முக்கியம் இல்லையா? மரியாதையா இவனை இந்த இடத்த விட்டு இப்பவே அனுப்பு. அப்போ ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க, அப்புறம் உங்களை பத்தின உண்மைகளை வெளியில சொல்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க, ஆகா, இவ என்னடா இப்படி பேசுறா அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாருமா ஈஸ்வரி, கொஞ்சம் பொறுமையா முடிவெடுமா, நம்ம ரேவதியையே இழக்க வேண்டாமா. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவன் என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்தோட நேரா சாமி ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருமா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு, சோ அவரை விட்டு என்னால பிரிய முடியாது, அவரும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு, அவரை இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு உனக்கு உரிமையும் கிடையாது அப்படின்னு ரேவதி தடாலடியா அவங்க அம்மாவை எதிர்க்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு தடுத்து, அத்தை, இங்க பாருங்க, தப்பு ஏன் மேல, ஆனா என் ஒய்ஃப நீங்க அடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, சபாஸ், இப்படி நாடகம் போடுறான் பத்தியா, உன்னைய நல்லா ஏமாத்திட்டான்கா, உன் பொண்ணையும் நல்லா ஏமாத்தி அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான், இவ்வளவு பெரிய சதி வேலைய பாத்திருக்கானே வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி இன்னுமே ஈஸ்வரி கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, அப்போ என்னை விட உனக்கு அவன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றியல்ல, உங்க அம்மா உனக்கு முக்கியம் இல்ல, உங்க அம்மா இவ்வளவு நாளும் உனக்கு செஞ்ச நல்லது முக்கியம் இல்ல, அப்படித்தானே நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அம்மா பொறுமையா இருந்தா கூட நீங்க அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி அம்மாவை எனக்கு எதிரா திருப்பி விடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நல்லா தெரியுது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு காலம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. அப்பதான் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் யோசனை பண்ணி பார்க்கணும்ல, நீ தான் பிடிவாதம் பண்ணி ரேவதிய சம்மதிக்க வச்ச இந்த கல்யாணத்துக்கு, மாப்பிள்ளையும் சம்மதிக்க வச்சதும் நீதான். இப்போ மாப்பிள்ளைய இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு விதத்திலயுமே ஒத்துக்கவே முடியாது.
அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இதெல்லாம் திட்டமிட்ட சதி அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் நாடகம் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. அப்படி இருந்திருந்தா இவனை வீட்டுக்குள்ள நான் அனுமதிச்சிருக்கவே மாட்டேனே அப்படின்னு ஈஸ்வரி கோவத்தோட சொல்றாங்க. அப்பதான் அந்த வில்லி சொல்றாங்க, அக்கா என்னக்கா நீ பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்க? நான் கூட நினைச்சேன் உனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு உன் மாப்பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக கையில ஆயுதத்தோட வந்து நிப்ப அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இத பெரிய விஷயமாவே எடுத்துக்காம நீ பாட்டுக்கும் நின்னு என்ன வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, நீ சொல்றதும் சரிதான். இங்க பாரு, நீ செஞ்ச ஒரே ஒரு அந்த நல்லதுக்காக மட்டும்தான் இப்படி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு பேசிக்காவே ஆம்பளைங்களை சுத்தமாவே பிடிக்காது. அவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் யாரு கூடயும் பேச்சு வச்சுக்கிறதும் இல்ல, யாருக்கும் நல்லது நினைக்கிறதும் இல்ல, யாரையுமே நின்று பேச வைக்கிறதும் இல்ல. ஆனா நீ நல்லபடியா பேசுற, நம்பிக்கையானவனா இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு கொடுத்த மரியாதைக்கு எனக்கு நீ சரியான ஆப்பு வச்சுட்ட. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இங்க பாரு ரேவதி, உனக்கு அவன் முக்கியம் அப்படின்னு நினைச்சியன்னா நீ அவன் கூடயே இந்த வீட்டை விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. இங்கே இருந்துகிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா அது உனக்குதான் கஷ்டம் அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இல்லம்மா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த வீட்டுல உள்ள சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இந்த வீட்டுல பங்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் வில்லி நேரா அக்கா காரிய பார்த்து, அக்கா என்னக்கா இது, அவ என்னமோ சொல்றா. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா ரேவதி சொல்றது உண்மைதான். இந்த வீட்டுல உள்ள ஒரு பங்கு ரேவதியோட கையில இருக்கு. ரேவதி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உரிமையே கிடையாது. ஒருவேளை ரேவதி வீட்டை விட்டு போயிட்டு அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம யாருமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் அந்த வில்லி ஷாக் ஆகுறாங்க. வில்லி நேரா அவங்க அக்கா காரிய பார்த்து, அக்கா என்னக்கா இது புதுசா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா. அப்ப சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னக்கா இது புதுசா இருக்கு, இப்படியெல்லாம் எதுக்குக்கா நீ ட்ரை பண்ணி வச்ச? ஈஸ்வரி சொல்றாங்க, ஒரு காலத்துல என் பொண்ணுங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதை வச்சே அவங்க இப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. தான் பெத்த பொண்ணே தனக்கு எதிராக மாறினதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு இன்னுமே கோவம் வருது. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் நீதான். என் பொண்ணை என்னை எதிரியா நினைக்கிறாள்ல, அதுக்கு நீதான் காரணம். உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறது அந்த பரமேஸ்வரியும் சேதுபதியும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என் பொண்ணை எனக்கு எதிராக திருப்பி விட்டாங்கல்ல, அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். என் துர்காவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க, இப்ப என் ரேவதியையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. நான் கண்டிப்பா அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இது எல்லாமே சூழ்நிலையால நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இப்படி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட தெம்பு தைரியம் சொல்றாரு. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல என்ன அத்தனை கூப்பிட்டா அதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே இருக்காது. ஏதோ ஒரு சில நேரத்துல இந்த குடும்பத்துக்கு நிறையவே உதவி பண்ணிருக்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உன்னை எப்பவே இந்த இடத்த விட்டு துரத்தி இருப்பேன். மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு என்னால அத்தை கிட்ட நீ ரொம்பவே சண்டை போடாத. அத்தை ரொம்பவே பாவம். அப்போ வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இப்படி பேசுறத அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அத்தை கிட்ட குற்ற உணர்ச்சியால நான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை அந்த கடவுள் பார்த்துப்பான். நீ என் கூடயே வரணும் அப்படின்னு நீ நினைக்காத. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? நேத்துதான் என்ன காதலிக்கிறதா என்கிட்ட உங்களோட காதலை சொன்னீங்க. இப்படி திடீர்னு வந்துட்டு உங்களை விட்டு பிரிய சொன்னா என்னால கண்டிப்பா பிரிய முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு ஹீரோ கூடயே நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ராஜா நினைக்கிறாரு, பரவாயில்ல, ரேவதி இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரியால அடுத்த முடிவு எதுவுமே பண்ண முடியல. ரேவதி எடுத்தது சரியான முடிவுதான் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ கண்டிப்பா அடுத்த எபிசோட்ஸ்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம ரேவதி வந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்ண போறாங்க. ஸோ அதை நம்ம அப்கமிங் எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது அப்டேட்ஸ் பத்தி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.